நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? CAA அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இலவசத்தை ஒழிப்போம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுப்போம். தனிப்பெரும் முதலாளிகளோடு சண்டையிடுவோம். அரசின் பள்ளி கல்லூரிகள் சிறந்து விளங்குகிறதா, தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகிறது என்று போட்டி போடுவோம். உலக தரத்திற்கான மருத்துவத்தை நாட்டின் முதல் குடிமகனுக்கு எந்த தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்குச்சுவான். அதுதான் சரியான ஜனநாயகம். எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் வழங்குவோம். அமைச்சருக்கு காய்ச்சலா, முதலமைச்சர் காய்ச்சலா, பொண்டாட்டி காய்ச்சலா, சட்டமன்ற உறுப்பினர் காய்ச்சலா, MP MLA எவனா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும், வைத்தியம் பார்க்கணும், சட்டம் போடும். அப்படி படுக்கல அப்படின்னா பதவியை நீக்குவோம், பதவியை விலக சொல்லுவோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர்கள் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளும் படிப்பார்கள். அரசு அந்த கல்லூரியில் படிக்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அங்கதான் படிக்கணும். நீ அங்க பாடம் நடத்துவ, உன் பிள்ளை வேற இடத்துல படிக்கணும்னா நீ சரியா பாடம் நடத்தலையா? அப்போ என்ன அர்த்தம்? கல்வியின் தரத்தை, மருத்துவத்தின் தரத்தை உலக உயரத்திற்கு உயர்த்தி தள்ளுவோம் உங்க பிள்ளைகள். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத சமூகம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், காடு வளம், கடல் வளம், மலை வளம் அனைத்தையும் காப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம். இது எம் உயிர் தமிழ் மீது, அந்த மொழி காக்க உயிர் தியாகம் செய்த வீர மறவர்கள் மீது, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை.